ஹாய் காய்ஸ், உங்களை நிறைய பேர் கங்குவா படம் பார்த்துருப்பீங்க, பார்க்கறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. இது மை ஒப்பீனியன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி சொல்லணும்னா 100% இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஐப்பில் இருந்தீங்களோ அதை அப்படியே கவுத்து விட்டுரும். சாம்பார் ஆப் எனக்கு இதில் வாயை பிறந்துக்கிட்டு பார்க்குற மூமெண்ட்டெல்லாம் எங்கேயுமே கிடையாது. சாதாரண கேஷுவலான ஒரு ஃபிலிம் மேக்கிங் தான். சொல்ல போனோம்னா மகதீரா படத்தில் எப்படி முன் ஜென்மம், அதுக்கப்புறமா அதை எப்படி தொடர்ந்து அவங்களுடைய லவ் வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையா, இந்த ஜென்மத்தில் சரி அவரை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கதையை மறுபடியும் இங்கே கொண்டு வந்து சரி அந்த கதையில் ஏதாவது புதுசாக ஒரு ஃபேண்டசி மூமெண்ட்டையும் அப்படி இல்லைனா ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் கொண்டு வந்துருப்பாருன்னு பார்த்தோம்னா 5% பிரயோஜனம் இல்லாத ஒரு ஸ்க்ரீன் பிளே, அதுக்கு என்னத்தையும் தகரடப்பா கொண்டு போய் போட்டு அடிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு. இதில் எதுக்கு நான் போகிற வர வேலை கத்துறீங்கன்னு கேட்டால் காரணமே இல்லாமல் கத்துறதுக்கு ஒரு மூமெண்ட். கத்திக்கிட்டே இருந்தால் படத்தை எப்படி பார்க்குறது? தலைவலி வந்தது தான் மிச்சம். யூஸ்வலாக நம்மலாம் எதிர்பார்க்குறது என்னன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் யார் 1000 கோடி அடிக்க போகிறா, 1000 கோடியை கிராஸ் பண்ண போகிறா, கிட்டத்தட்ட அந்த கிட்ட சரி யார் போவா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்குது. சரி ஓகே, அது நமக்கும் புரியுது. பேன் இந்தியா மூவி, பேன் வேர்ல்டு மூவி எடுக்கிறேங்கிற பேரில் கண்டென்ட் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் பிளே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்தா எப்படியா அது ஓடும்? நான் தப்பிக்கணும்ல. சரி இவ்வளோ பேசுகிறே, நீ ஒரு கண்டென்ட்டை கொண்டு போயிட்டு நீ ஒரு ஸ்க்ரீன் பிளே செய்ய வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் தாங்க, நாங்களும் செஞ்சு காட்டுறோம். நல்ல நல்ல கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு அதுக்கான சரியான ஒரு இடம் கிடைக்காம சுற்றுற நிறைய யங் டைரக்டர்ஸ் இன்னைக்கு வரைக்குமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சான்ஸை கொடுத்தா கூட, இப்போ நீங்கள் இந்த படத்துக்கு 300 கோடி செலவு பண்ணீங்க இல்லையா, அதில் ஒரு 10 கோடியை கொடுத்தா கூட 20 கோடியை கொடுத்தா கூட நல்ல ஒரு ஃபேண்டசியான மூமெண்ட்டை எடுத்து கொடுக்குற நல்ல ஃபிலிம் டைரக்டர்ஸ் நம்மளுடைய தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கான சான்ஸ் தான் இல்லை. ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கிடைச்சிருக்குது, 300 கோடி போடுறாங்க, அதை வச்சு நம்ம ஒரு படம் எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா இனிமே அந்த மாதிரியான கதை காலத்தை கொண்டு வரவங்களுக்கு ஒரு பயத்தை தான் ஏற்படுத்துறீங்க. இந்த கதை எடுத்தாலே இனி தமிழ்நாட்டில் ஓடாதுரா அப்படிங்கிற ஒரு பயத்தை தான் ஏற்படுத்துறீங்களே தவிர. சரி, இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் வச்சிருக்கிற ஒரு டைரக்டர், நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே செய்யக்கூடிய ஒரு டைரக்டர் இனிமே இந்த மாதிரியான கண்டென்ட் கொண்டு போயிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலையோ அப்படி இல்லைன்னா ஒரு ஹீரோ கிட்டே சொல்லி ஓகேங்கிற அந்த வார்த்தையை வாங்குவாரா? இல்ல இல்லையா? டோட்டலா அந்த ஒரு சினிமா மார்க்கெட்டே இல்லாம இருக்கிற மாதிரியான வேலையை தான் சிவா செஞ்சு வச்சிருக்காரு. ஓவராலா சொல்லும்போது இந்த படத்துல சிஜி ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா எதுக்கு சிஜி ஒர்க்? மார்வல் கொஞ்ச நாளா செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா சிஜி ஒர்க். சும்மா ஒரு கன்னு கூட சிஜியில் செய்யணும், ஒரு ஃபயர் கூட சிஜியில் செய்யணும், ஒரு ஆர்டிஃபிக்கலாவே எல்லாத்தையும் செய்யணுங்கிற ஒரு தோற்று இருக்கு இல்லையா, அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இதுலயும் செஞ்சிருக்காங்க. அதுல வர சிஜிக்கும் அந்த சீக்வன்ஸுக்கும் இந்த சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்லாட்டி அதில் வர சீக்வன்ஸுக்கும் அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு தேவையில்லாத சீக்வன்ஸ், எதுக்கு தேவையில்லாத பில்டப் பண்ணி எனக்கும் புரியல, படம் பார்க்குறவங்களுக்கும் புரியல. மிஞ்சி சொல்ல போனா தலைவலி அதிகமானது தான் மிச்சமே தவிர ஒன்று கத்துறது, சும்மா தகரடப்பா போட்டு அடிக்கிற மாதிரியான ஒரு மியூசிக் சேர்த்துக்கு வேலையே இல்லை. சூர்யாவை வச்சு எப்படியான ஆக்டிங் எல்லாம் எடுக்க முடியும் தெரியுமா? சொல்ல போனா விஜய் அஜித்தை விட நல்ல ஆக்டிங் வைஸா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் சூர்யா. அவருடைய பெர்ஃபார்மன்ஸையே ஓவர் ஆக்டிங் மாதிரி தோட் பண்ண வச்சுட்டீங்க அந்த படத்துல. படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பலமையா ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தா எனக்குலாம் ஒரு சில ஒப்பீனியன் இருக்கும், இதை சேஞ்ச் பண்ணலாம், இதை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்குன்னா இந்த படத்தெல்லாம் பார்த்தோங்கிற ஒப்பீனியன். சொல்ல போனால் இந்த படத்துக்கு ஒரு ரிமோட் கையில் கொடுத்துருந்தாங்கன்னா நான் பாஸ் பண்ணி அந்தந்த சீக்வன்ஸை மட்டுமே ரிவன் பண்ணி பார்த்துருப்பேன். எந்த இடத்துலையுமே ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஃபேண்டசியான மூமெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்து போகவே முடியாது. இந்த படத்தை ஓட்டி எப்படா பார்ப்போங்கிற ஒரு தோட்டம் தான் வரும். அந்த 2 hour 50 நிமிஷம் எப்படி முடியுது அப்படிங்கிறதே ஒரு பெரிய யுகம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஒன்னால இந்த வீடியோ பார்க்குற சூர்யா ஃபேன்ஸாக இருக்கட்டும், காமனான தமிழ் ஆடியன்ஸ் ஃபேன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவான ஒரு ஒப்பீனியன் தான் இருக்கும். அதுக்காக வேண்டி என் மேலே நீங்கள் வன்மத்தெல்லாம் கொட்டலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம இந்த படங்களை பற்றி இப்படி சொன்னா தான் அவ்வளோ பில்டப்பில் இந்த லியோ படத்துக்கு அந்த 20% அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து சரியில்லைன்னு சொன்னனால தான் அதை டைரக்டர் ஏற்றுக்கிட்டாரு. நல்ல ஒரு தமிழ் சினிமா, நல்ல ஒரு தமிழ் படம், நல்ல ஒரு கண்டென்ட் ரிலீஸ் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற குறைகளை சொல்லி தான் ஆகணும். சொன்னா தான் ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கிங் நமக்கு கிடைக்கும், நம்மளும் பார்த்து ரசிக்கலாம். இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு தான் நாங்கள் பார்க்குறோமா? இல்லை, இதெல்லாம் ஹாலிவுட்ல ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் அதை தான் இப்போயே தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்து நல்லா பண்ணுறோம்னு காட்டுறீங்களே தவிர அந்த சிஜி ஒர்க்கில் நீங்கள் என்னத்தை புதுசாக கொண்டு வரலாங்கிற ஒரு தோட்டம் உங்களுக்கு வரவே மாட்டேங்குது. நெருப்பை சிஜியில் காட்டிடலாம், அதை காட்டுற விதத்தில் ஒரு புதுமையை கொண்டு வந்தா தானே அதை பார்க்குறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கா இருக்கட்டும், காஸ்டியூமா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்ல ஃபாரஸ்ட்ல வச்சு ஒரு படத்தை எடுக்குதுங்கிறதே
கஷ்டம். ஆனால் ஒளிப்பதிவு எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்னன்னா இது மட்டுமே நல்லா இருந்த வேலை இல்லையா, ஒரு ஸ்கிரிப்ட், நல்ல ஒரு திரைக்கதை, அதை எடுக்கிற டைரக்டர்கிட்ட நல்ல ஒரு கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வந்து ஹிட் ஆகும். நம்ம ஏன் பாகுபலி படத்தை வந்து தூக்கிட்டு திரியோன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எமோஷனல் கனெக்டாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற தமிழாக இருக்கட்டும், டப்பிங்காக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், இதெல்லாம் தேவையான இடத்துல நல்ல ஒரு ஐப்பை கொடுத்து அந்த படத்தை பீக்கில் கொண்டு போய் விட்டுருக்கோம். பார்ட் 2க்கு லீடு கொடுக்குறேங்கிற பேரில் மொக்கத்தனமாக இந்த படத்துக்கு அப்போ எதுக்குடா அந்த பார்ட் 1 படம், இந்த பார்ட் 1 படத்தில் ஒன்றுமே கிடையாது. ஒரு சில இடத்துல உங்களோட ஆக்டிங் இருக்குல்ல, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் தோணுதே தவிர எதுவுமே நேச்சுரலாக கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு ஃப்ளாஷ்பேக் அமைச்சு அதில் தான் அந்த படத்தை கொண்டு போகிறீங்க. சரி, அதுக்கான ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டுமே பத்தாது, அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நம்ப வைக்கணும். ஆமாப்பா அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க தான் அப்படிங்கிற ஒரு தோட்டம் நமக்குள்ளே வரணும் இல்லையா. சுத்தமாக அந்த ஒரு விஷயம் கனெக்டே ஆகல அந்த படத்தில். நீங்களா யாருடா? How do I tell you? இவங்க ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்ச எமோஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த மொக்கத்தனமாக யோகி பாபு வச்சு காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், டிசா பட்டனைலாம் எதுக்கு கூட்டு வந்தாங்கன்னே தெரில. இந்த படத்தில் அவங்களாம் தேவையே இல்லாத ஆணி. ஆல்ரெடி நம்ம அஜித்தை வச்சு இவர் பண்ணது பார்த்தாங்க, இப்போ நம்ம சூர்யாவையுமே நல்ல ஆக்டிங் பண்ணக்கூடிய, நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி நாசமான வேலைகள் செய்கிறத நினச்சா தான் தமிழ் சினிமா ஏன்டா அப்படி போகுதுங்கிற ஒரு தோட்டம் நமக்கு வருது. மனுஷனே இல்ல தெரியுமா? முக்கியமாக சொல்லணும்னா 2001 2010 வரைக்குமே சூர்யாவோட கெரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தரமான படங்கள், தரமான பெர்ஃபார்மிங், அந்த படத்துலையும் தரமான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் எதிர்பார்த்த ஒரு படத்தில் சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுப்பாரா எதிர்பார்த்து போகிறவங்களுக்கு அது ஒரு டிசப்பாயிண்ட் தான். ஒரு சூர்யா ஃபேனாக அவரை வந்து எதுக்கு ஏன் 20-25 நிமிஷத்துக்கு எதுக்கே அவருக்கு இன்ட்ரோ, அவர் தான் கங்குவான்னு தெரியுது, அவர் தான் அவருன்னு தெரியுது. அதையே எத்தனை தடவை தான் நம்ம பார்க்குறது, எவ்வளோ தான் பில்டப் கொடுப்பீங்க, அந்த சீக்வன்ஸில் ஒரு வார்த்தே கிடையாது, அது எதுக்கு அப்படிங்கிற ஒரு தோட்டம் தான் நமக்குள்ளே வருது. இந்த படத்தை பார்த்த உங்களுக்கெல்லாம் ஜெனுவனாக இருக்கக்கூடிய ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உனக்கு தமிழ் சினிமா பற்றி என்ன தெரியும், உனக்கு சினிமா பற்றி என்னன்னு தெரியுங்கிறவங்க கரிச்சு கொட்டுங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்னுடைய ஒப்பீனியனில் இந்த படம் வந்து டோட்டலி வேஸ்ட். பார்ட் 2 சரி ஒழுங்காக எடுத்து கொடுங்களா, அப்போ சரி இந்த படத்து மேலே இருந்த ஒரு நம்பிக்கை, சூர்யாவுக்கு இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு நல்ல ட்ரிபியூட்டான மூவி ஒன்று எப்போ தான் கொடுக்க போகிறீங்க, அப்போ தானே தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல கண்டென்ட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குதே தவிர. ஆனால் சுத்தமாக இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்கும்பொழுது அடுத்த ஒரு டேரக்டர் இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டாலே நமக்கு பயமாக இருக்குது. இன்னும் என்னென்னலாம் நம்ம பார்க்க இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தோட்டம் தான் வருது. ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. முக்கியமாக சிவா கிட்ட கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களை நம்பி இவ்வளோ இப்போ ஒர்க் பண்ணாங்களே, நீங்கள் கொஞ்சமாச்சு ஸ்க்ரீன் பிளேலையும் அப்படி இல்லைன்னா ஸ்கிரிப்ட்லையும் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மிங்கை கொடுத்துருந்தீங்கன்னா இந்த படம் இன்னைக்கு இருக்க வேண்டிய இடமே வேற. டோட்டலாக நீங்கள் ஒரு ஆள் செஞ்ச தப்புனால இந்த படத்தை அப்படியே கவுத்து விட்டுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளி விட்டுருக்கீங்க. இதுதான் 100% உண்மையும் கூட.